कृष्ण हरे हरे राम 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 जानकी कांतस्मरणं जय राम राम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्परासृष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां स्कन्दाय कार्तिकेयाय पार्वतीनन्दनाय च महादेवकुमाराय सुब्रह्मण्याय नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणे नमोऽस्तुते वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरभनिराटे भोगपर्यङ्गभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशरः पार्श्वविन्यस्तहस्तं पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम् துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்வெடுத்து துணையாவரென்றேன் உப்பிலே நாகிலும் நின்னடைந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு வந்து என்னை நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கிப்போதே சொல்லி வைத்தேன் என் அரங்கத் தரவனே பள்ளியானே புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் நமோ நமः சத்குருभ्यो நமோ நமः நமோ நமः சத்குருभ्यो நமோ நமः नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टवरप्रदं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्द ஸ்ரீஸ்பதியான பகவானுடைய பரம கருணையினாலையும் எல்லாம் வல்ல சத்குருநாதரோட கிருப்பையினாலையும் இன்றைய தினம் நமக்கு சுதினமாக அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய சரித்திரம் கஜேந்திர மோட்சம். யதாசக்தி புண்டரீக சரித்திரம் பார்ப்போம். கஜேந்திர மோட்சம்னா என்ன அப்படின்னா, ஒரு யானைக்கு பகவான் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிற கதையா மாத்திரம் பார்க்காம, அந்த கஜேந்திர மோட்சம் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கு, அப்படியாக நம்ம கஜேந்திரன் மாதிரி எப்படி மாட்டின்னு இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்மளோட புத்தியை ஆலோசிச்சு பார்க்கலாம். இந்திரத்யும்னஹ பாண்டியகண்டாதிராஜः ஸ்வத்பக்தாத்மா சந்தனாத்ரௌ கதாசித் त्वत्सेवायां मग्नधीरारुलोके नैवागस्त्यं प्राप्तमादित्यकामम्. ஒரு சமயம் இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு ராஜான்னா எந்த நாட்டுக்கு ராஜான்னா இந்திரத்யும்னஹா பாண்டிய கண்டாதிராஜா, பாண்டிய தேசத்தோட ஆதிராஜன். பாண்டிய தேசம்னா என்ன? மதுரை. மதுரையோட ஆதிராஜன். எப்பேற்பட்ட ராஜா அப்படின்னா, பரம
விஷ்ணு பக்தர் அவர். பாண்டி தேசத்திலேயே இந்த ராஜாக்கள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா, ராஜா அப்பா வந்து விஷ்ணு பக்தரா இருந்தா புள்ள சிவ பக்தரா இருப்பார். புள்ள சிவ பக்தரா இருந்தா பேர அடுத்தது அவருக்கு அப்புறம் ஒரு விஷ்ணு பக்தரா இருப்பார். காரணம் அவா மேல தப்பு கிடையாது. ஒரு பக்கம் சுந்தரேஸ்வரர், ஒரு பக்கம் சுந்தரராஜர், ரெண்டு பக்கமும் மாறி மாறி இருக்கா. அவா வந்து அவள் ஆட்கொண்டு இருக்கிறதுனால இவ எப்படி இருப்பானா, ஒரு தலைமுறை விஷ்ணு பக்தாலா இருப்பா, ஒரு தலைமுறை பல செய்வர்களா இருப்பா, ஒரு பக்கம் ஃபுல்லா வைணவரா இருப்பா, மாறி மாறி இருப்பா. ஏன்னா சுவாமி ரெண்டு பேருக்கும் நடுவா உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்பேற்பட்ட அந்த பாண்டிய தேசத்தோட ஆதி ராஜா, முதல் ராஜாவாகப்பட்டவனுக்கு இந்திரத்யும்னன் பேரு. அந்த இந்திரத்யும்னன் என்ன பண்ணான்னா, பரம விஷ்ணு பக்தர். ராஜசபையில பூஜா அறையில நிறைய சால கிராமங்கள்லாம் வச்சுட்டு மூர்த்தமா அபிஷேகம் பண்ணிட்டு இருக்க. எப்படி எவ்வளவு மூர்த்தம் வச்சுட்டு இருக்கான்னா, 12 சால கிராமம் சேர்ந்து வச்சிருந்தா அது ஒரு க்ஷேத்திரம். ஒரு க்ஷேத்திரம் 12 சால கிராமம் வச்சுட்டு ஒரு அபிஷேகம் பண்ணினோம்னா ஒரு க்ஷேத்திரத்தில் கூடிய தேவதை ஆராதனை பண்ணக்கூடிய பலன். இந்த மாதிரி பல க்ஷேத்திர சால கிராமத்தை வச்சுன்னு பூஜை பண்ணிட்டு இருக்கானா. ஒரு சமயம் அவனுக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தியாகி என்ன பண்ணிட்டான்னா, தன்னோட ராஜ்ய பொறுப்பை தன்னோட மந்திரிமார்கள்ட்ட கொடுத்துட்டு மலைய பருவத்தோட அடியில போய் கொட்டா போட்டுட்டு சுவாமி எடுத்துன்னு அங்க போயிட்டு அபிஷேகம் பண்றதுக்கு. மலைய பருவத்தோட இயற்கையோட ரம்யமான இதுல போயிட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணுவோம்னு எடுத்துட்டு போயிட்டான். எல்லாம் போன வரைக்கும் நல்லது, க்ஷேமம். அங்க போய் பூஜை பண்ணிட்டு இருக்கான். இப்படியும் பூஜை பண்ணிட்டு சுவாமிக்கு நல்ல சுத்தமான சந்தனம், சுத்தமான தேனு, சுத்தமான கோக்ஷீரத்தினால அபிஷேகம் பண்ணிட்டு விஷ்ணு ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் க்ஷேமம் தான், நல்லது. அந்த சந்தர்ப்பத்துல அப்படியே அந்த பக்கமா ஒரு முனிவர் சஞ்சாரம் பண்ணிட்டு வர. அந்த முனிவர் வந்து யார் அப்படின்னா அகஸ்தியாச்சாரியார். அகஸ்தியர் வந்து இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த அகஸ்தியர் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வரும்போது இங்க யாரோ ராஜா பூஜை பண்ணிட்டு இருக்கான்றது கேள்விப்பட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அங்க வந்தார் அகஸ்தியர். அனுகிரகம் எல்லாம் வந்தார். அந்த சமயத்தை ராஜா பூஜை பண்ணிட்டு இருக்கான் சுவாமிக்கு. என்ன ஆச்சுன்னா, ஒரு மகான் வரார், இவன் பூஜை பண்ணிட்டு இருக்கான். பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எழுந்துக்கப்படாது அப்படிங்கிற சாமானிய தர்மத்தை வச்சுட்டு வந்திருக்கக்கூடிய மகான் என்ன பண்ணானா, வாங்கோன்னு வாயை திறந்து கூப்பிடாதீங்க, தலையாட்டினானா. வாங்கோ அப்படின்னு வாயால கூப்பிடாம இப்படி தலையாட்டினானா. தலையாட்டப்படாது, யாருமே அப்படி கூப்பிடப்படாது. பூஜை பண்ணும்போது, பஞ்சாதி சொல்லும் போது, வாத்தியார் சந்தை சொல்லும் போது, சாப்பிடும் போது, இந்த சந்தர்ப்பத்தில் நடுவில் எழுந்துக்கப்படாது, சாமானிய தர்மம். ஆனா தர்மத்திலே பல கிளாஸ் இருக்கு. விசேஷ தர்மம் இருக்கு, ஆபத் தர்மம் இருக்கு, நிறைய இருக்கு. பூஜை பண்ணும் போதோ சாப்பிடும் போதோ இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் எழுந்துக்கூடாது தர்மமே தவிர, நம்ம பூஜை பண்ணிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு யதீஸ்வரா வந்துட்டா அப்படின்னா, ஒரு மகான்கள் வந்துட்டா அப்படின்னு சொன்னா எழுந்து உடனே போயிடணும். இது பேர் விசேஷ தர்மம்னு பேரு. எழுந்து போய் முதல்ல அவளை தான் பூர்ண கும்பம் கொடுத்து ஆஹ்வானம் பண்ணணும். இவன் என்ன பண்ணிவிட்டான், நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம், பூஜைக்கு நடுவில் நம்ம எழுந்துக்கப்படாது அப்படிங்கிற சாமானிய தர்மத்தை இருந்துட்டு தலையாட்டி இப்படின்னு விட்டானா. தலையாட்டி யாரையுமே கூப்பிடக்கூடாது. ஒருத்தரும் கூப்பிடுறதுக்குன்னு சாஸ்திரத்துல ஒரு விதி விதிச்சிருக்காங்க. ஒரு சன்னியாசிகள் வரா அப்படின்னு சொன்னா அவளவே கிராமத்தோட எல்லையிலேருந்து கூட்டிட்டு போய் அங்கேருந்து அழைச்சு பூர்ண கும்பம் கொடுத்து அழைச்சிட்டு வந்து திரும்ப கிராமத்தோட அடுத்த கிராமத்துக்கு போகும்போது அடுத்த கிராமத்தோட எல்லையில போய் அவளை விட்டுட்டு வரணும். இதுக்கு பட்டண பிரவேசம்னு பேர். யதீஸ்வரா வந்தான்னா அந்த மாதிரி. அதே மாதிரி ஆத்துக்கு ஒரு வைத்தியம் நடக்கிறது, ஆத்து ஒரு ஹோமம் நடக்கிறது, ஒரு ஸ்ராத்தம் நடக்கிறது, சாஸ்திரிகள் பிராமணா வரான்னா தெருமுக்களை ஆயிடுச்சுன்னு போயிட்டு கூட்டணும். இன்னைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி மொட்டை மாடி தான் பாக்குறான், வந்துட்டேலாம் அப்படிங்கிறான். லொகேஷன் போட்டு வாங்கம்மா, 3ஆம் மாடிக்கு வாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆத்த ஒரு வைதிகம்னு சொன்னா நம்ம கூப்பிட்டு தானே அவ வர, அவளா வரலையே. பிராமணன்னா அவ வேலை இல்லாம வந்துட்டு இருக்காளா, இல்லையே. நம்ம கூப்பிட்டு நம்மளோட பெரியவாளுக்கு ஸ்ராத்தத்தை நடத்தி கொடுக்கதான் அவ வரா. அந்த மனோபாவத்துல பார்க்கணும். பிராமணா தானே வந்து சாப்பிட்டு போறா அப்படின்னு பார்க்கக்கூடாது. நம்மளோட அப்பா அம்மாவுக்கு உண்டான ஸ்ராத்தத்தை நடத்தி கொடுத்துக்கு பெரியவாளா வரா, அந்த மனோபாவத்தை பார்க்கணும். அப்போ பிராமணால் எப்படி கூப்பிடணும், திருமுக்குல இருந்து போய் கூட்டிட்டு போய் திருமுக்குல போய் திரும்ப கொண்டு வரணும். ஆத்துக்கு பந்துக்கள் வரா, பெரியவா வரான்னா ஆத்து வாசல்ல போய் கூட்டு வரணும். கேட்டுக்கிட்ட போய் கூட்டு வந்து திரும்ப கேட்ல போய் கொண்டு விட்டு கிளம்பினோடனே வரணும். உட்கார்ந்து யாரா கூப்பிடுறேன், யாரா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் என்னடா என்ன செய்தி இப்படி கேட்கலாம். யாரு ஃப்ரெண்ட்ஸ் யாரா வந்தா இவர் என்ன பண்ணிவிட்டான்னா அகஸ்தியாச்சாரியில பார்த்து தலையாட்டிவிட்டானா. அகஸ்தியாச்சாரியா யாருன்னா காந்த புராணத்தை சொல்றது பரமேஸ்வரனே சொல்றார். மத்சவோ அகஸ்திய ஏவகிங்கிறார். நானும் அகஸ்தியனும் வேற வேற இல்லை அப்படிங்கிறார் சுவாமி. பரமேஸ்வரன் தன்னோட வாக்குனால சொல்லணும். அப்ப எப்பேற்பட்ட மகானா இருக்கணும் அவர். அப்பேற்பட்ட பிரபு வந்திருக்காருன்னா இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது சாமானிய தர்மத்தின் தலையாட்டிவிட்டான்.
ஆனா இந்த மாதிரி மகான்கள்லாம் வந்தா அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம மௌன விரதம் இருக்கும். அன்னைக்கு திடீர்னு ஒரு மகான் ஆத்துக்கு வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு நான் மௌன விரதம் அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீ மௌன விரதம் நாளைக்கு கூட இருக்கலாம், அவர் நாளைக்கு வரமாட்டாரு இல்லையா? மௌன விரதம் நாளைக்கு இருக்கலாம், ஆனா அவர் நாளைக்கு வரமாட்டாரு. அன்னைக்கு அவரை ஆராதிச்சிடணும். ஆத்து சுவாமி பூஜை பண்ணிட்டு இருக்கோம், மகான் வந்துட்டார் அப்படின்னா ஏந்துவே அவருக்கு பூர்ணப்பம் கொடுத்து சுவாகதம் பண்ணி அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அர்க்கிய பாத்திய உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி ஆத்து சுவாமிக்கு பூஜை நான் பண்ணிட்டு இருக்கேன், உங்க கையினால நம்ம ஆத்து சுவாமிக்கு 2 புஷ்பம் சேர்த்தேன்னா எங்க சுவாமிக்கு ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கணும். இல்ல நமக்கு அவ்வளவு மனசு இல்ல, 3வது மனுஷன் வந்து நம்ம ஆத்து சுவாமியை தொடலாமா அப்படிங்கிற லெவல்ல இருந்தா ஒருவேளை நமக்கு அப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, வந்தவாளுக்கு ஆஹ்வானம் பண்ணி அவளுக்கு ஆசனம் அர்க்கிய பாத்தியங்கள்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணிட்டு நான் பூஜை ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சிருக்கேன் பண்ணிட்டு வந்துட்டுமா நான் வாழ்ட்டு கேட்டுன்னு போய் பூஜை பண்ணிட்டு வரணும். இப்படிலாம் இருக்கு. ரெண்டாவது என்ன பண்ணான்னா இந்த இந்திரத்யும்னன் சுவாமிக்கு பூஜை பண்றத தங்க பாத்திரத்தினால அபிஷேகம் பண்றான். தங்கங்கள்லாம் வச்சுட்டு தங்க கிண்ணத்தினாலும் தங்க வெட்டினாலும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான். அகஸ்தியாச்சாரியர் எப்படி இருக்கார், ஒரு காய் வஸ்திரத்தை கட்டி தாடி வச்சுட்டு ஒரு கமண்டல் வச்சுட்டு ரொம்ப சாதாரணமா தெரிகிறார் இல்லையா? ஆனா பெரிய தபஸ்வி, வாழ வேஷம்லாம் இருக்காது, நார்மலா இருப்பா. என்ன பண்ணிட்டான் இவன் வந்து நம்ம சுவாமிக்கு தங்க பாத்திரம்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம், வெறும் சும்மா ஒரு கிண்டி வச்சுட்டு ஒரு மர உரி வச்சுட்டு கையில வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு மாதிரி தாழ்மையா பார்த்துட்டானா அவர். தங்க பாத்திரத்துலாம் பூஜை பண்ணணும்னு சுவாமிக்கு ஒன்றும் அப்படி சொல்லலையே சாஸ்திரத்துல. தங்க பாத்திரம் தான் தங்க பாத்திரத்தினால பூஜை பண்ணா விசேஷம். ஏன் அப்படின்னா பிரகலாத சுவாமி சொல்றார் தச்சாகிரே பிரதிமுகஸ்ய யதாமுக ஸ்ரீஹின்னு. பிரகலாத சுவாமி வந்து பிரகலாத சரித்திரத்தை ஒரு இடத்துல சொல்றாரு, நமக்கு என்ன சௌக்கியம் இருக்கோ அந்த சௌக்கியத்தை முதல்ல பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணினோம்னு சொன்னா அந்த சமர்ப்பணம் பண்றோம் இல்லையா, அந்த சமர்ப்பணம் பண்ணக்கூடிய புத்தி நமக்கு சுவாமி கொடுக்குறான். பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணினோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளோ எல்லா விஷயமும் நமக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதுக்காகத்தான் சுவாமிக்கு பண்ணும்போது ஆத்து ஒரு வெள்ளி பாத்திரம் இருக்கு, தங்க பாத்திரம் இருக்கு, அது சுவாமிக்கு பூஜை பண்றது. ஒரு 2 செயின் ஒரு துளசி மாலை இருந்தா தங்கத்தில் தான் சுவாமிக்கு போடுறது அப்படின்னு வச்சுக்கிறது. தங்க பாத்திரத்துல தான் பண்ணணுங்கிறது சாஸ்திரம் இல்லை. தங்க பாத்திரம் தான் உத்தமம், விசேஷம், தப்பு கிடையாது. ஆனா அதனாலதான் பண்ணணும் மட்டும் சாஸ்திரம் கிடையாது. பூஜையில என்ன பிரதானம் அப்படின்னா மனசு ஒருநிலைப்படுத்தி ஏகாகிர சித்தமா சுவாமிக்கு பூஜை பண்ணணும். நீ குடங்குடமா பால் குட்டுறியா தேன் குட்டுறியான்னு சுவாமி பார்க்க மாட்டார். ஒரு உத்தனை தீர்த்தம் விட்டாலும் இவன் மனசார சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதான் சுவாமி பார்க்கிறார் இல்லையா? அதனால இவன் என்ன பண்ணிவிட்டான்னா இவனுக்கு ஒரு கர்வம், இவனும் ஒரு சாதாரணமா ஒரு சன்னியாசி மாதிரி இருக்க, நம்மளோ சக்கரவர்த்தி அப்படின்னு தலையாட்டிவிட்டான்னா. தலையாட்டுன்னு ஒரு கோபம் வந்துடுச்சு. க்ஷணகோபோ மகான் தோபின்னு அவருக்கு உடனே கோபம் வந்துடுச்சு. அகஸ்தியாச்சாரியர் எப்பேற்பட்டவர், உடனே அவர் சொல்லிட்டார், இந்திரத்யும்னா நான் ஒன்னும் உங்க ராஜபவனத்துக்கு ஒன்னும் விருந்துக்கு வரல, இந்த பிரீ சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தேன். அப்படி மலை ஏன்னா மதுரைக்கு அந்த பக்கம் எல்லாம் போயிட்டா திருநெல்வேலி அதெல்லாம் வந்து அகஸ்தியாச்சாரியாரோட சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம். இந்த பொதிகை மலையெல்லாம் அந்த பக்கம் தான் இருக்கு. அகஸ்தியரோட சஞ்சாரம் ரொம்ப பிரசித்தம். ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அப்படியே அனாயாசமா பண்ணிட்டு போயிட்டார். திருச்சியில நம்ம மலைக்கோட்டை சுவாமி வந்து அவராலான பிரதிஷ்டை, தஞ்சாவூர் பக்கத்துல கணபதி அகராரன்னு இருக்கு, அவராலான பிரதிஷ்டை, ஏகப்பட்ட சுவாமி அவரால் பிரதிஷ்டை அனாயாசமா பண்ணிட்டு போயிட்டார். அவர் அப்பேற்பட்டவர். அவர் என்ன சொல்றார் ராஜா பார்த்து, ரே ராஜன்னே, நானும் உன்னோட சபைக்கு ராஜசபைக்கு வந்து இதுக்கு உன்னை விருந்து சாப்பிட வரல, இந்த பக்கமா வந்தேன். இந்த பக்கமா வந்தேன், யாரோ ராஜா பூஜை பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு அனுகிரகம் பண்ணலான்னு வந்தேன். நீ இப்படி வந்த இடத்துல என்ன வந்து இப்படி அவமானப்படுத்தப்படாது, யாரா இருந்தாலும் அவமானப்படுத்தப்படாது. அதுவும் நீ எப்படி அவமானப்படுத்த, தலையாட்டி அவமானப்படுத்த. தலையாட்டுறது மனுஷ ஜென்மா கிடையாது, தலையாட்டுறதுக்கு நீ ஒரு ஜென்மா இருக்கு, அந்த ஜென்மாவாக போக கடவுள் சவிச்சு விட்ட. கும்போத்பூதி சம்கிருத குரோதபாரஹ ஸ்தப்தாத்வாத்வம் ஹஸ்தி பூயம் பஜேதி சபிச்சு விட்டாரு. என்ன தலையாட்டிலே இருக்கு, யானை. யானை தானே தலையாட்டிலே இருக்கு இல்லையா? ஏன் ஆட்டுறது? அது தலையில இந்த மஸ்தகத்துல 2 இருக்கு, மஸ்தகம் இருக்கு, கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கு. கொழுப்பு ஜாஸ்தியா இருந்தா அங்க தலையில பார்த்தோன்னா யானைக்கு 2 கூடி மாதிரி இருக்குமா, அதுக்குதான் அங்க இருக்கு. அந்த இடத்துல அது கொழுப்பு ஜாஸ்தியா இருந்தா மதம் முடிச்சிடும் யானைக்கு. அதுக்கு கொழுப்பு ஜாஸ்தியா இருக்குன்னா தலையாட்டிலே இருக்கு. இந்த மாதிரி கொழுப்பு ஜாஸ்தியா இருந்தா என்ன பண்ணுவான்னா யாரையும் மதிக்க மாட்டா, தலையாட்டிலே இருப்பான், மதிக்காம இருப்பான். அது யானை எல்லாம் பண்ணுமா. உடனே அவர் என்ன பண்ணார், அது ஆட்டுறதுக்குன்னே ஒரு ஜென்மா இருக்கு, அதுவாக போக கடவுள் சவிச்சு விட்டார். சபிச்ச உடனே சுவாமின்னு என்ன மன்னிச்சிருங்கோ, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வந்து சமாபராதம் கேட்கிறேன். உடனே இவர் என்ன சொல்றார், நான் சபிச்சதுதான். ஏன்னா மகான்கள்லாம் சபிச்சுட்டானா அது சத்தியமா ஆயிடும். இருந்தாலும் உனக்கு ஒரு நீ இப்ப மன்னிப்பு கேட்டதுன்னா உனக்கு ஒரு அபயப்பிரதானம் மாதிரி கொடுக்குறேன். உன்னை வந்து ஒரு பக்தன் பிடிச்சுப்பான், அவனுக்கு அனுகிரகம் பண்ண போது உனக்கும் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். உன்னை வந்து சுவாமி வந்து பாணிக்கிராமம் பண்ணி உன்னை வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பாரு அப்படின்னு அகஸ்தியாச்சாரியார் சொல்றார்.
இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, அகஸ்தியாச்சாரியார் கொடுத்தது சாபமா இல்ல அவனுக்கு வந்து அனுகிரகமா? யாராவது சொல்லுங்க. அகஸ்தியர் கொடுத்தது அந்த ராஜாவுக்கு சாபமா அனுகிரகமா? ஏன் அப்படின்னா சாபமாகப்பட்டது இவன் இந்த ஜென்மா ஃபுல்லா இந்த மாதிரி 100 ஜென்மா ஆத்துக்கு ஒரு பெரியவா வந்தான்னா அவளை எப்படி அவளை சுவாகதம் பண்ணணும்னு தெரியாம 100 ஜென்மா அவன் பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் சுவாமி வரப்போறது இல்லை. இவன் பண்ற ஏன்னா வந்தவாளை எப்படி ஆஹ்வானம் பண்ணணும்னே தெரியாம சுவாமிக்கு விடிய விடிய பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் எந்த ஜென்மா அவன் கரையேறது. அதனால என்ன பண்ணிட்டாரு சுவாமி அகஸ்தியாச்சாரியார் ஒரு சாபம் மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்து அடுத்த ஜென்மாலேயே அவனை உத்தாரணம் பண்றதுக்கு அவனை அனுகிரகம் பண்ணிட்டார். அடுத்த ஜென்மாலேயே இப்ப சுவாமி வரணும்னா இவன் வந்து பூஜை பண்றதுனால வர போறது இல்லை, அகஸ்தியாச்சாரியோட வாக்குக்கு கட்டுப்பட்டு தான் சுவாமி வர போறாரு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவனுக்கு வந்து யானையா போக கடவுள் சபிச்சார். உடனே யானையா போயிட்டான். யானையா போனாங்கன்னா க்ஷீராப்தி பார்க்கடலுக்கு மத்தியில திரிகூட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவன் யானை 16,000 யானைக்கு தலைவனா இருக்கான். 16,000 யானைக்கு தலைவனா இருக்கான். இவனுக்கு முதல்ல ராஜாவா இருக்கிறது இந்திரத்யும்னன்னு பேரு. இப்ப என்னடா பேருன்னா கஜேந்திரன் பேரு. கஜேந்திரன்றது பேரு மாத்திரம் கிடையாது, ஒரு பதவி. இந்திரன்னா தலைவன் அர்த்தம் இல்லையா? யானைகளுக்கு 16,000 யானைகளுக்கு தலைவனா இருக்கான். கஜ சமூகத்துக்கு தலைவனா இருக்கான். அதனால கஜேந்திரன் பேரு. மிருகங்களுக்கெல்லாம் தலைவன் சிங்கம், அதனால அதுக்கு மிருகேந்திரன் பேரு, சிம்ஹேந்திரன் பேரு. இப்படி வேணா சொல்லலாம். நீர்ல ஜலத்துல இருக்கக்கூடிய ஜலராசிகளுக்கு தலைவன் யாருன்னா முதல்ல அதுக்கு மகரேந்திரன் பேரு. நம்ம மனுஷ நர சமூகத்திற்கெல்லாம் தலைவனுக்கு நரேந்திரன் பேரு. இப்படி இந்திரன்கிறது ஒரு பட்டம், ஒரு பதவி, அது பேருன்னு சொல்ல முடியாது. இவன் இந்த ராஜாவா இருந்து சாபம் கிடைச்சும் கூட அடுத்த ஜென்மால எப்படி பிறக்கிறான் அப்படின்னா 16,000 யானைக்கு தலைவனா தான் பிறந்தான். ஒரு சுவாமி ஆராதன மனத்தோட பிரதிபலன் என்ன அப்படின்னா நம்ம எந்த ஜென்மாவா இருந்தாலும் அந்த ஜென்மால நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இல்லையா? இவன் வந்து இந்த யானையா போகுதுதான் சபிச்சார். யானைக்கு தலைவனா போன சபிக்கலையே இவரால யானையா போகுதுதான் சபிக்க முடிச்சது. யானைக்கு தலைவனா ஏன்னா சுவாமியை ஆராதனை பண்ணியிருக்கானே, திருவாராதனை பண்ணியிருக்காங்க. இந்த திருவாராதனை பண்ணத்தோட பிரதிபலன் இவன் 16,000 யானைக்கு தலைவனாயிட்டான். தலைவனாயிட்டான்னா என்னன்னா 16,000 யானையும் இவன் என்ன சொன்னாலும் போனா வந்தா சல்யூட் போடுறதான், ஒன்னும் புரியிட்டு இருக்கான். இவன் அப்படி போனா இப்படி போனா தான். இவன் இருக்கக்கூடிய இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா காட்டுல யானைக்கும் சிங்கத்துக்கும் எப்பயுமே ஆகாது. யானைக்கு எதிரி சிங்கம். யானையோட தலையில மஸ்தகம் இருக்கு இல்லையா, அந்த மஸ்தகத்துல இருந்து ஒரு ஜலம் நீர் வடிஞ்சுட்டே இருக்கும். அந்த மத ஜலம்னு சொல்லுவாங்க. அந்த மத ஜலத்தோட வாடை இருக்கு இல்லையா, அதோட ஸ்மெல் வந்து சிங்கத்துக்கு பிடிக்காது. அதனால என்ன பண்ணுமா, சிங்கத்துக்கும் யானைக்கும் போல சண்டை வந்துட்டே இருக்கும். இந்த கஜேந்திரனுக்கு அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கான். அந்த மத ஜலம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த மாதிரி ரொம்ப கோரமான மிருகங்கள்லாம் அந்த கஜேந்திரன் இருக்கக்கூடிய காட்டுல வாழ முடியலையா. கஜேந்திரன் இருக்கக்கூடிய காட்டுல வாழ முடியல. அதனால என்ன பண்ணுச்சுன்னா சிங்கம், சரபம், சிங்கத்துக்கு மேலெல்லாம் ஒரு பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருந்துங்கிற கோவில்ல பார்த்தீங்கன்னா யாழின்னு கிளம்பும், சரபம்லாம் வாகனங்கள், அதெல்லாம் சிங்கத்தோட பெரிய மிருகங்கள். இந்த மாதிரி பெரிய பெரிய மிருகங்கள்லாம் என்ன எடுத்தா இந்த கஜேந்திரனோட இந்த மதஜல வாசனை பிடிக்காதிக்கு இந்த காட்டை காலி பண்ணிட்டு போயிடுதான். காலி வந்து போனோன்னு என்ன ஆச்சுன்னா இந்த சிங்கத்தினால சுத்திர மிருகங்கள்லாம் குட்டி குட்டி மிருகங்கள்லாம் இருக்கணும். அதுக்கெல்லாம் மானு, முயல், சென்னாய் இதெல்லாம் சிங்கம் அடிச்சு சாப்பிட்டுடும். இந்த சின்ன சின்ன மிருகங்கள்லாம் என்ன பண்ணிடுதான் இந்த கஜேந்திரன் இங்க இருக்கிறதுனால இந்த சிங்கங்கள்லாம் இங்க வரமாட்டேங்கிறது. அந்த சிங்கம்லாம் அந்த நாட்டுக்கு அந்த அடுத்த காட்டை தேடி போயிடுத்து. அதனால இந்த கஜேந்திரன் இருக்கிற பரியந்தம் நமக்கெல்லாம் வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனால என்ன பண்ணிடுது, இந்த கஜேந்திரன் இப்படி போனா உடனே எல்லாம் சேர்ந்து ஒரு சல்யூட் போடுறது, ஊயின்னு கத்துறது. அப்படி போனா ஊயின்னு கத்துறது. இவனுக்கு ஒரு சல்யூட் போட்டு காரணம் என்னன்னா அந்நியத்திர க்ஷுத்ரா ஹரிநாஷ்ட சாதையாக. ஒரு பக்தன் இருக்கவே தான் ஒரு இடம் வந்து சௌக்கியமா இருக்கு. ஒரு கோவில்னு சொன்னா கோவிலுக்கு என்ன அழகுன்னா பக்தால் தான் அழகு. கோவில் சுவாமி திருமூர்த்தி ஒரு மூர்த்தி அவதாரம் இருக்குன்னு சொன்னா, ஒரு அச்சாவதாரம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன அழகுன்னு கேட்டா பக்தால் தான் அழகு. அதனால தானே ராமானுஜர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவால கொண்டு போய் ஸ்ரீரங்கத்துல 1000 பேர் கொண்டு வந்து, ஆமா ஊருக்கு அழகு கோவில் கோஷ்டி. ரொம்ப அழகான அபிப்பிராயம் சொல்றாரு. பக்தா இருக்கவே தான் அந்த இடம் சௌக்கியமா இருக்கும். இந்த இடத்துல கஜேந்திரன் இருக்கிறதுனால சின்ன சின்ன
மிருகங்கள்லாம் என்ன பண்றதுதான், இந்த சிங்கங்கள்லாம் காட்டை விட்டு போயிடுத்து, இந்த சிங்கத்தெல்லாம் நமக்கு இனிமே தொல்லை கிடையாது அப்படின்னு இருந்துட்டு இந்த கஜேந்திரன் எப்ப போனாலும் வந்தாலும் அதுக்கு சல்யூட் போட்டுட்டு இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கு, நாள் போயிட்டே இருக்கு. இந்த கஜேந்திரனுக்கு என்ன பலம்னு சொன்னா 16,000 யானை பலம். அதுக்கு 16,000 யானைக்கு தலைவனா இருக்கான். அது மாத்திரமா அப்படின்னா அவனுக்கு சாதாரணமா ஒரு யானை காட்டுல நடந்து போறதுன்னு சொன்னா ஒரு மரம் இருந்ததுன்னா அந்த மரத்தை சுத்தின்னு தான் போகும். டிவி எல்லாம் பாத்திருக்கேன் யானை போறது, பாத்திருக்கேல? பாத்தீங்கன்னா யானை போகும்போது ஒரு மலையோ ஒரு பாறாங்கல்லோ இருந்ததுன்னா மரம் தான் சுத்தின்னு தான் போகும். இந்த கஜேந்திரன் என்ன பண்ணுவானா அவனுக்கு இருக்கக்கூடிய பலத்தினால அந்த மரத்தை புடுங்கி விட்டு எரிஞ்சு விடுவான். மரத்தையே விட்டு எரிஞ்சு விடுவான். கிரிம் கரீம்னா மலை போகக்கூடிய பாதையில மலை பாறாங்கல்லாம் இருக்கு இல்லையா, தன்னோட கால்னால ஒரு ஒரு உதச்சா அமைக்கிறான்னா மண்ணா போடுமா. அத்தனை பலம் உள்ளவனா. அத்தனை பலம் உள்ள அந்த யானைக்கு இன்னைக்கு இதுக்கு மேல எனக்கு மேல யாருமே பலசாலி இல்ல இந்த யானைக்கு ஒரு சமயம் இந்த யானைகள்லாம் ஒரு சிரமம் வந்தது. என்ன அப்படின்னா ஒரு சந்தர்ப்பம் அவ இருந்த காட்டுல தண்ணி கஷ்டம் வந்துடுது. தண்ணி கஷ்டம்னா சும்மா ஒண்ணும் இல்ல, அனாவிருஷ்டியும் வரக்கூடாது, அதிவிருஷ்டியும் வரக்கூடாது. மழையில ரொம்ப ஜாஸ்தி வந்தாலும் கஷ்டம், மழையே இல்லைனாலும் கஷ்டம். ஏன்னா ஜலங்கிறது நம்ம மனுஷாளுக்கு மாத்திரம் வாழறதுக்கு உண்டானது கிடையாது. தீர்த்தங்கிறது லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையாப்பட்டது இல்லையா. அதனால்தான் சமக்க பிரச்சனை ஆரம்பிக்கிறது வாஜஸ்டமே இல்லையா சொல்றோம். வாஜம் வாஜம்னா அன்னம், பேயம்னா தீர்த்தம். இந்த தீர்த்தமும் அன்னமும் லோகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவை. அதனால்தான் பிரார்த்தனையில அதெல்லாம் வச்சிருக்கேன் பெரியவாள்லாம். ஒரு யானைக்கு வந்து ஒரு நாளைக்கு 400 லிட்டர் தண்ணி வேணுமா குடிக்கிறதுக்கு. ஒரு யானை ஒரு நாளைக்கு 400 லிட்டர் தண்ணி குடிக்கும் சாதாரணமா. குளிக்கிறதுனா வேற, குடிக்கிறதுக்கு மாத்திரம் 400 லிட்டர் வேணுமா. இது ஒரு யானைக்கு வச்சுட்டா நமக்குன்னா ஒரு 5 லிட்டர் தீர்த்தம் குடிச்சா போதும். ஒரு சொம்பல தீர்த்தம் வச்சுன்னு 2 மணி நேரம் ஓட்டிவிடலாம். யானைக்கு ஓட்ட முடியுமா? பிஸ்லரி வாட்டர் வாங்கி கொடுத்து சாத்தியப்படுமா? முடியாது இல்லையா. அப்போ ஒரு யானைக்கு 400 லிட்டர்னா 16,000 யானை இருக்குன்னா எப்படி யோசிக்கணும் இல்லையா. எங்க கிடைக்கும்? யானைகளுக்கெல்லாம் என்னன்னா டெய்லி இத்தனை மணி நேரம் ஜலத்துல இருக்கணும்னு இருக்கு, இல்லைன்னா வேகமா மதம் முடிச்சிடும். அதுக்கு மதம் பிடிக்கிறது அப்படின்னா உடம்பு சூடு ஜாஸ்தியா இருக்குன்னா உடனே மதம் பிடிச்சிடும். அதுவும் இதெல்லாம் காட்டுலயே சாதாரணமாவே யானையில மதம் பிடிச்சுன்னா கஷ்டம், அது காட்டு யானைன்னா இன்னும் கஷ்டம். இதுல 16,000 யானை கூட்டமா வேற இருக்கு இல்லையா. மதம் முடிச்சாலும் ஆறுது. எல்லாத்துக்கும் ஜலம் இல்லாததுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உய்யா கத்தின்னு இருக்குல்ல. ஒண்ணு பின்னாடி என்ன கஷ்டம்னா 16,000 யானைக்கு தலைவனா இருக்கானா. தலைவனா இருக்கிறது எப்பயுமே பாடசாலையில வந்து வாத்தியார் சொல்வார், டேய் நீ தான் இந்த கட்சிக்கு லீடர் அப்படின்வார். உண்டா அதெல்லாம் இப்ப இருந்தா எல்லாத்துல லீடர் அப்படின்வார். நீ தான்டா லீடர், இந்த கட்சிக்கு நீ தான் லீடர் அப்படின்வார். நம்ம நினைச்சோம் நம்ம தான் லீடர், நம்ம சொல்றதா பசங்க கேட்பா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். 10 பேருக்கு நம்ம லீடரா இருக்கோம்னு சொன்னா ஒருத்தன் தப்பு பண்ணான்னா தப்பு பண்ண வாத்தியார் கேட்க மாட்டார். நீ தான் லீடர், நீ அவன் பண்ற வைக்க என்ன பண்ணுறது உனக்கு கேட்ப இல்லையா. சும்மா பேருக்கு வேணா நம்ம லீடர் நெஞ்ச நிமித்திக்கலாமே தவிர லீடரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், தலைவனா இருக்கிறது ரொம்ப சிரமம். இந்த 16,000 யானை பலம் இருக்குன்னு சொன்னா இல்லையா, 16,000 யானை பலம் இருக்குன்னு நினைச்சிருந்த அவனுக்கு யானைக்கெல்லாம் கஷ்டம் வந்தோன்னு என்ன பண்ணிடுச்சுன்னா எல்லாமே தலைவன்கிட்ட போய் முறையிட ஆரம்பிச்சுடுத்து. எங்களுக்கு தண்ணி இல்ல, தாகம் கெடுக்கிறது அப்படி ஒண்ணு முட்டிக்கிறது மோதிக்கிறது அவன் முன்னாடி. இவனுக்கும் தண்ணி இல்லை, இவனுக்கு அந்த கஷ்டம் வேற, தான் கஷ்டம் ஒண்ணு போராதிக்கு இதெல்லாம் வேற உய்யா கத்தின்னு இருக்கு, அந்த கஷ்டம் வேற. என்ன பண்ணுறது, கோபம் ஜாஸ்தியாகி அப்படி சுத்திட்டே இருக்கு. அப்படி சுத்திட்டு கூடிய சந்தர்ப்பத்துல கந்தேன காவ பஷ்யந்தின்னு தூரத்துல ஒரு இடத்துல ஒரு தாமரை புஷ்பத்தோட வாசம் இந்த யானையோட மூக்குல அடிச்சு. தூரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தாமரை புஷ்பம் இருக்கு, அந்த தாமரை புஷ்பத்தோட வாசம். மிருகங்களுக்கு முகர்ப்பு சக்தி ஜாஸ்தி இல்லையா. வேதை பஷ்யந்தி பிராமணாக இல்லையா, கந்தேன காவ பஷ்யந்தி. பிராமணர்கள் எப்படி அறிய முடியும் அப்படின்னா வேதம் படிச்சதுதான் அவளுக்கு அறியும். வேதத்தை வச்சுதான் பிராமணால் அறிய முடியும். அதே மாதிரி ராஜாக்கள் தான் என்ன பண்ணுவோம், ஒற்றர்கள் மூலியமா விஷயம் தெரிஞ்சுவா. சாரே பஷ்யந்தி ராஜானஹா இல்லையா. ஒற்றர்களை வச்சுன்னு நாட்டு நடப்பது ராஜாக்கள் தான் தெரிஞ்சுப்பாங்க. மிருகங்கள்லாம் என்ன பண்ணும்னா முகர்ப்பு சக்தியினாலேயே தெரிஞ்சிடும். கண்டுபிடிச்சிருக்கேன், பார்த்திருக்கியா? கடைக்கு போயிட்டு ஒருத்தர் 2 பிஸ்கெட் பாக்கெட் பையில போட்டு இப்படி மூடிடுவா, பின்னாடி நாய் துரத்தின்னு வரும். அதுக்குள்ள பிஸ்கெட்டுக்குன்னு தெரிய வேண்டாம், ஸ்மெல் வச்சுனே பின்னாடி வந்துடும். இப்படி ரோட்ல கரியா வாங்கிட்டு பைக்குள்ள போட்டு வந்தா கரியா வெளில தெரியாது, பின்னாடியே மாடு துரத்தின்னு வந்துடும் இருக்கு இல்லையா. கந்தேன காவ பஷ்யந்தி. அதனால இந்த மிருகங்கள்லாம் முகர்ப்பு சக்தி ஜாஸ்தி. இந்த யானைக்கு முகர்ப்பு சக்தியில இங்கோ தாமரை புஷ்பத்தோட வாசனை அடிச்சுதான். ஆஹா, தாமரை புஷ்பத்தோட வாசனை அடிக்கிறது. தாமரை புஷ்பத்தோட வாசனை அடிக்கணும்னா தாமரை புஷ்பம் தீர்த்தத்துலதான் இருக்கும்.
அப்பெல்லாம் இங்க சமீபத்துலதான் தீர்த்த சமிருத்தி இருக்கு அப்படின்னு இந்த வாசனை, இந்த மூக்கு நம்ம சமயக்கட்டுல சமைக்கும் போதே சாம்பார் வாசனை வந்துட்டு பின்னாடியே ஓடி போற மாதிரி இந்த யானை எல்லாம் என்ன தாமரை புஷ்பத்தோட வாசனையை பிடிச்சிட்டு அந்த தாமரை புஷ்பத்தோட வாசனைங்கிறது தேடி ஓடி போனா ஒரு பெரிய தோட்டம். தோட்டத்துல அப்படி தீர்த்த சமிருத்தியா இருக்கு. ஏன்னா ஊர்வலத்துல எங்கேயுமே தண்ணி இல்ல. அங்க மட்டும் எப்படிதான் தண்ணி இருக்குன்னா அது வருணனோட தோட்டமா, வருண பகவானோட தோட்டம் இல்லையா? வருணன் யாரு? ஜலாதிஷ்டாதா வச்சேன். அவருக்கு ஊருக்கு வேணா முனிசிபாலிட்டியில வந்து ஊருக்கு வேணா வீட்டுக்கு வேறு 2 மணி நேரம் பைப்ல தண்ணி வரும். உடனே 2 மணி நேரத்துல ஆஃப் பண்ணிடுவா. பைப் 2 மணி நேரம் கழிச்சு தண்ணி வராது. முனிசிபாலிட்டி கவுன்சிலர் வீட்டுல அப்படி வருமா? 24 மணி நேரம் ஜகஜம் கொட்டின்னு தான் இருக்கும். நமக்கு வேணா 2 மணி நேரத்தை மூடி விட்டுடுவா தண்ணிய. முனிசிபாலிட்டி கமிஷனர் வீட்டுல பிரிவே கொட்டிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவர் தீர்த்த சமிருத்தி யாருன்னா அவர் வந்து ஜலாதிஷ்டாவான வருண தேவத்தை இல்லையா? அவரோட தோட்டமா. அந்த தோட்டத்துல சமிருத்தியா தீர்த்தம் இருக்கு. தீர்த்தத்தை பார்த்த உடனே என்னாச்சு? எல்லா யானையும் ரொம்ப சந்தோஷமா பிரிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா பிரிடுத்து சத்தம் போடுறது. சத்தம் போட்ட உடனே நேரா எல்லாம் போய் ஜலத்துல போய் குதிக்கிறது. குதிச்சுண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு அங்க தீர்த்தத்தை குடிச்சுன்னு ஒண்ணுக்கு ஒண்ணு தீர்த்தத்தை விளையாடிட்டு இருக்கு. ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கு யானைகள்லாம். இந்த யானைகள்லாம் ஜலக்கிரீடை பண்ணது இல்லாதிக்கும் என்ன ஆயிடுதுன்னா, இந்த கஜேந்திரன் என்ன பண்ணான்னா அவனோட குடும்பமே 100 யானைகள். அவன் பொண்டாட்டி புள்ளேன்னே 100 16 யானையில 100 யானைகள் அவன் குடும்பமே, பொண்டாட்டி புள்ளேன்னு. இந்த கஜேந்திரன் என்ன பண்றான்? மத்த யானை எல்லாம் குளிக்கிறது பேசாம இருக்கு, அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. இவன் மாத்திரம் என்ன பண்றான்னா தும்பிக்கையில தீர்த்து எடுத்து தான் பொண்டாட்டி மேல அடிக்கிறது, குழந்தை மேல அடிக்கிறது, விளையாடுறது, ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா ஒரு கிரகஸ்தன் யதா கிரகி, ஒரு குடும்பம் கல்யாணம் ஆகி ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய தலைவன் எப்படி தனக்கு வரக்கூடிய எல்லா சௌக்கியத்தையும் தான் அனுபவிக்காம குடும்பத்துக்கும் கொடுப்பானோ அந்த மாதிரி இந்த யானை யானையா போயும் அதுக்கு வந்து அந்த கிரகஸ்தாசிரமத்தோட புத்தி மாறல. அது தான் குடும்பம் தன்னோட பொண்டாட்டி புள்ள நினைச்சுட்டு கொட்டாடிச்சுட்டு இருக்கு. கொட்டாடிச்சுட்டு ரொம்ப ஜாலியா இருக்கு அந்த இடத்துல யானைகள்லாம். அப்படி ஜாலியா இருந்துட்டு இதுக்கப்புறம் நமக்கு யாரும் சத்ருவே கிடையாது. 16 யானை பலம் நமக்கு இருக்கு. நம்மள யார் என்ன பண்ண முடியும்? ஒரு மரத்தை புடுங்கி போடக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கு. மலையெல்லாம் காலாலே நசிக்கிற முடியும். அப்படிலாம் சக்தி இருக்கக்கூடிய அந்த கஜேந்திரனுக்கு எங்கடா ஆபத்து இருந்திருக்குன்னா, அவன் எந்த ஜலத்தை குடிக்கணும் அந்த குளத்துல இறங்கியிருக்கானோ அந்த குளத்தையே ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்துன்னா நேரா ஒரு முதல்ல வந்தது 16 யானை இருக்கணும். 16 யானையும் விட்டுவிட்டு கரெக்டா அந்த கஜேந்திரன் ஒரு காலை பிடிச்சிட்டான். யானைக்கு முதலைக்கு ஆகாரம் வேணும்னா இந்த சாப்பாடு வேணும்னா அங்க எவ்வளவு யானை இருக்கு, எதுனா பிடிக்கலாமே. ரொம்ப துஷாகிரஹீத்துன்னு ரொம்ப கோபத்தோட வந்து அந்த யானை கஜேந்திரனோட காலை பிடிச்சுதான். ஏன் கஜேந்திரனோட காலை பிடிப்பானே அப்படின்னா இந்த இடத்துல 2 விதமா சொல்லுவார். ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த சண்டையை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா தலைவனை பிடிச்சிட்டா போறோம், மற்றவாள்லாம் அணங்கிடுவான். தலைவனை நீ ஜெயிச்சுட்டனா அவன் கூட்டத்தையே ஜெயிச்சுதாக அர்த்தம். 1. 2வது இந்த முதலை வந்து பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து பிடிச்சது ஒரு முதலை கிடையாது, அதுவும் ஒரு கந்தர்வன். ஊஹு அப்படிங்கிற ஒரு கந்தர்வன். அந்த கந்தர்வன் ஒரு சாபத்தினால முதலையா மாறி இந்த சாப விமோசனத்துக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அந்த கந்தர்வனுக்கு என்ன சாபம் அப்படின்னு கேட்டா, அவன் வந்து ஊஹுங்கிற கந்தர்வன் அவ எல்லாம் ஆகாசத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா. அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அப்படி கீழே பார்த்தா இந்த வருண தோட்டம், இந்த ஏரி. இந்த ஏரியில வந்து கந்தர்வெல்லாம் கந்தர்வ ஸ்திரீகளோட ஜலக்கிரீடை பண்ணாலும் வந்திருக்கா. அந்த சந்தர்ப்பத்துல தேவலர் அப்படிங்கிற ஒரு முனிவர், நாரதர் இருக்காரு இல்லையா? நாரதர் கூட தேவலர், அசிதர் அப்படின்னா நிறைய பேர் இருக்கா, பஜனை பண்றா, பஜனை கோஷ்டி. அதுல தேவலருங்கிற முனிவர் வந்து இப்படி அவர் சஞ்சாரம் பண்ணிருக்கிறது. சந்தியா காலம் ஆயிடுத்து, அனுஷ்டானம் பண்ணலாம், இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணலான்றதுக்காக இறங்கி இருக்கார். இறங்கி அனுஷ்டானம் பண்ணிட்டு கூடிய சந்தர்ப்பத்துல இவர் இந்த கரையில பண்ணிட்டு இருக்கார். அந்த ஊஹுங்கிற கந்தர்வன் என்ன பண்றான்னா அந்த தேவலோக ஸ்திரீகளோட அந்த 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 படித்துறையில ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கான். இந்த முனிவரை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு கூச்ச சுபாவம் இருக்கு. நம்ம வந்து இங்க வந்து ஜலக்கிரீடை பண்ணலான்னு வந்திருக்கோம், இந்த சந்தர்ப்பத்தை இவர் வந்து அனுஷ்டானம் பண்றேன்னு இருக்காரு, இவர் எப்படியாவது இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், களைப்பு விடணுங்கிறதுக்காக என்ன பண்றான், ஒரு அப்படி நதியில இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு முழங்கால இடுப்பு அளவுக்கு ஜலத்தை நின்றுட்டு அரைக்கும் விடுறதுக்காக கையில தீர்த்து வச்சுட்டு இருக்க. அந்த கந்தர்வன் ஊஹு என்ன பண்றான், ஜலத்துக்குள்ளே வந்து ஒரு காலை டப்புன்னு பிடிச்சான். காலை பிடிச்சோன்னு ஒரு தூக்கி வாரி போட்டு போயிரு. தூக்கி வாரி போட்டோன்னு என்ன ஆச்சு அப்படின்னா, உடனே யாராவது காலை பிடிச்சிட்டா தீர்த்தத்துல அப்படின்னு சொல்லி தன்னோட ஞான திருஷ்டியில பார்த்தா இந்த அசத்து, இந்த ஊஹு. உடனே அவனை மேல எழுப்பி
ஏண்டாப்பா நீயும் அந்த பக்கம் ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்க, நானும் இந்த பக்கம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது, எதுக்காக என்ன இப்படி பண்ண அப்படின்னா, இல்ல உங்களுக்கு எங்கேயும் கலப்பி விடணும் தான் பண்ணேன்னா, நான் பாட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு போயிட போறேன், என்னோட அனுஷ்டானத்தையும் கெடுத்துட்டேன், ஏன் காலை வந்து ஏன் பிடிப்பானே, காலை பிடிக்கிறது ஒரு கந்தர்வர்களோட வேலை கிடையாது. இப்படி தலையாடுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்கோ, காலை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனாக போக கடவுது சபிச்சு விட்டார். என்ன ஜீவன்? முதலையாக போக கடவுள் சபிச்சு விட்டார். சபிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவனோட பாதி பாகம் வால் தான் முதலையா மாறிடுச்சு, மேல் பாகம் வரைக்கும் கந்தர்வனா இருக்கான், கீழே முதலையா மாறிடுச்சு. அடுத்த க்ஷணம் நான் மகான்கள் இல்லையா, சபிச்சா உடனே நடந்து விடும். உடனே போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், சுவாமின்னு ஏதோ தெரியாம அபச்சாரப்பட்டுவிட்டேன், இந்த மாதிரி நான் பண்ண தப்புக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும், எனக்கு சாப விமோச்சனம் கொடுனா, நாங்கெல்லாம் வந்து முனிவர்கள்ப்பா, சாபம் தான் கொடுப்போம், அனுகிரகம் பண்றது பகவான் தான் வரணும், இந்த குளத்தே இரு, நீ ஒரு பக்தன் கஜேந்திரன் வருவான், அவனோட காலை நீ பிடிச்சுக்கோ, அவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சுவாமி வரும்போது உனக்கும் சாப விமோச்சனம் அப்படின்னு விட்டார். சரி அவர் சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி விட்டார். இவன் முதலையா மாறிட்டான். முதலையா மாறி இந்த குளத்திலே ரொம்ப நாளா கிடக்கானா. ஏன்டா ரொம்ப கோபமா வந்து காலை பிடிச்சான் அப்படின்னு கேட்டா, இத்தனை ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கா எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கணும், உன்ன பிடிச்சாதான் நடக்கும், உனக்காக தான் எத்தனை நாளா வெயிட் பண்றீங்க, நீ வரத்துக்கு இத்தனை நாள் ஆச்சான்னு ரொம்ப கோபத்தோட அந்த முதல்ல வந்து கஜேந்திரனோட காலை பிடிச்சிட்டான். இது வந்து கஜேந்திரனோட சரித்திரம். இது நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நமக்கு ஒரு படிப்பு இருக்கு, நல்ல சம்பாத்தியம், இப்பதான் படிச்சுட்டு இருக்கோம், படிச்சு முடிச்ச உடனே நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், சம்பாத்தியத்தை வச்சுன்னு வாழ்ந்து விடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஓடிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ரயில்ல போற தண்டவாளத்தை போற ரயில் மாதிரிதான். சாதாரணமா போயிட்டு வர வரைக்கும் பிரச்சனை கிடையாது, ஒரு க்ஷணம் தண்டவாளத்தையும் கீழே இறங்கி எடுத்துனா அதை தூக்கி வைக்கிறது ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் இல்லையா? சாதாரணமா போயிட்டு வந்து ட்ரெயின் தான், அந்த தண்டவாளம் தான், ஒரு க்ஷணம் அப்படி தடம் புரண்டு இருக்குங்கிற உடனே ஒரு க்ஷணத்துக்கு கீழே இறங்கி விடுறது, ஆனா உடனே எடுத்து மேல வைக்க முடியுமா தண்டவாளத்துல? பிரம்ம பிரயத்தனம். நம்ம வாழ்க்கை இப்படி சாதாரணமா போயிட்டே இருக்கும், எந்த க்ஷணம் நடக்கும் தெரியாது. தோசைகள்ல தோசை திருப்பி போடுற மாதிரிதான், தோசைகள்ல தோசை திருப்பி போடுறது எத்தனை நேரம் ஆகும், அந்த மாதிரி சுவாமி நம்மளோட வாழ்க்கைய க்ஷண நேரத்தை இப்படியும் போடுவான் அப்படியும் போடுவான் இல்லையா? நம்மளோட வாழ்க்கையை எப்படி வேணா போடுவான். அப்படி நம்ம சுவாமி எப்படியும் இந்த வழியும் போடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, எப்ப பார்த்தாலும் அவனை ஸ்மரிச்சுட்டே இருக்க. நம்ம வாழ்க்கை எப்பயுமே இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மளாம் சௌக்கியமா இருக்கணும், சுவாமி அனுகிரகம், வேதாத்தியானம் பண்றது சௌக்கியமா தான் இருக்கும். ஆனா நம்மளோட பூர்வ ஜென்ம சுகிருதம்னு ஒண்ணு இருக்கே, அந்த ஜென்ம சுகிருத்தத்துல மாட்டிட்டோம்னா அதுல வெளில வரணும்னு சொன்னா சுவாமி அனுகிரகம் பண்ணாதான் உண்டு. சுவாமியும் டைரக்டா அனுகிரகம் பண்ணாது, குருமுகேன்னு தான் அனுகிரகம் பண்ணணும். இப்போ குருநாதன் மூலியமா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு மேல யாரும் இல்லை, நமக்கு பதவி இருக்கு, நிறைய பைசா இருக்கு, என்ன வேணா பண்ணலாம், யாரை வேணா பார்த்துக்கலாம், என்ன தப்பு பண்ணாலும் பைசா இருக்கு வெளில வந்து விடலாம், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சுவாமி நினைச்சா மாத்திரம்தான் நடக்கும். இப்படியாக நம்ம வாழ்க்கையை எந்த சமயம் வேணா மாறலாம். சுவாமி பார்த்துட்டே இருப்பார். என்ன பார்த்துட்டே இருக்காருன்னா, நம்மள 1008 பொய்யெல்லாம் சொல்லி பூனல் போட்டுக்கிறோம். ஸ்ரௌத்த ஸ்மார்த்த விஹித நித்தியகர்ம அனுஷ்டான 1008 பொய் சொல்லி பூனல் போட்டுக்கிறோம். சந்தியானம் பண்றோமான்னு கேட்டாலே கொஸ்டின் மார்க்கா இருக்கு இல்லையா? பாடசாலை குழந்தைகளை சொல்லலை நான், பாடசாலை குழந்தைகளுக்கு அவசியம் திரிகால சந்தியாவந்தனங்கிறது சாதாரணமா எல்லா குழந்தைகளுக்குமே, பிரம்ம பூனல் போட்ட எல்லா குழந்தைகளுக்குமே உண்டு. அதுவும் பிரத்யேகமா பாடசாலையில வந்து அது ரொட்டீன்லயே உண்டு. காத்தால இருந்தோடனே தரவாவர்த்தினா சொன்ன உடனே ஸ்நானம் பண்ணா சந்தியானம் பண்ணணும், உடனே காத்தால பிரம்மைக்கு பிரச்சனை சொல்லணும், எப்படியும் ஒரு ரொட்டீன் உண்டு. மாத்தியானிக்கு பண்ணணும், பிரம்மைக்கு பண்ணணும், சாப்பிடணும், சாயந்தரம் சந்தியானம் சமிதானம் பண்ணணும் அப்படின்னு ரொட்டீன் உண்டு. ஆனா லோகத்துல நம்மளுக்கு சுவாமி எப்படி வச்சிருக்கான்னா, 1008 பொய்யை சொல்லி பூனல் போட்டுக்கிற, ஸ்ரௌத்த ஸ்மார்த்த விஹித நித்திய கர்ம அனுஷ்டானன்னு 1008 பொய்யை சொல்லி பூனல் போட்டுக்கிறோம். ஸ்ரௌத்த கர்மா பண்றேன், ஸ்மார்த்த கர்மா பண்றேன், விஹித கர்மா எனக்கு விதிச்ச கர்மா இதையும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறான். நீ செய்யக்கூடாது செஞ்சாதான் தப்புன்னு கிடையாது, செய்ய வேண்டியது விட்டாலே தப்பு இல்லையா? வெளில போய் சாப்பிடுறது, பராண்ண போஜனம் பண்றது இல்லையா, அதெல்லாமும் பாப்பம். நிறைய பாபத்துல நிறைய இருக்கு. சுவாமி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம பண்ணக்கூடிய பாபத்துக்குலாம் ஏதாவது தண்டனை கிடைக்கணுமோனோ, அவன் எப்ப வேணா கொடுப்பான். ஆனா சுவாமியோட அனுகிரகம் நம்ம குறையாம இருக்கிற வரைக்கும் நம்ம பிரச்சனை கிடையாது. ஒரு கால சுவாமியோட அனுகிரகம் குறைஞ்சிருச்சுன்னா டப்புன்னு ட்ரெயின் தண்டவாளத்தையும் இறங்கின மாதிரிதான், தோசைகள்ல தோசை திருப்பி போடுற மாதிரிதான் நம்ம வாழ்க்கை க்ஷண நேரத்தை திருப்பி போட்டுடுவோம். அந்த மாதிரி இந்த கஜேந்திரனுக்கும் தனக்கு மேல யாருமே கிடையாதுன்னு கொட்டை அடிச்சுட்டு இருந்தான். அப்படி இருந்த கஜேந்திரனுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த குளத்திலேயே ஒரு சத்ரு ரெடியா காத்துட்டு இருக்கான்.
நமக்கு எங்க சத்ரு இருக்குன்னா வெளியில இருந்தே சத்ரு இல்லை, நம்ம உடம்பே இருக்கே. நம்ம உடம்பு மேலே ஒரு சத்ரு வேணும். நம்ம நன்னா இருக்கும், நாளைக்கு நான் ஓடிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம், நன்னா ஓடிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு கை ஒரு பக்கம் இழுத்துட்டு கால் ஒரு பக்கம் இழுத்துருச்சுங்கிறா. எல்லா வியாதிக்கும் ஏத்துபூதம் உள்ள இருக்கே. அப்போ அந்த வியாதி எல்லாம் தலை தூக்காம இருக்கணும்னு சொன்னா ஈஸ்வர அனுகிரகம் குறையாம இருக்கணும். ஈஸ்வரனோட அனுகிரகம் குறைஞ்சிருச்சுன்னா வியாதி எல்லாம் தலை தூக்கிடும் இல்லையா. நிறைய வியாதி வெளில இன்னொருத்தருக்கு இருந்து பரவுறது கிடையாது. கோவிட் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பரவுதுன்னு சொன்னா, பிபி சுகர்லாம் இன்னொருத்தர் நமக்கு பரவாது கிடையாது. எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு. கேன்சர் மாதிரி மகாரோகங்கள்லாம் இன்னொருத்தர் இருந்து வரது கிடையாது. எல்லாருக்குள்ளயும் அதெல்லாம் இருக்கு. அது வந்து ஈஸ்வரானுகிரகம் கம்மியா இருக்குன்னா தலை தூக்கிடும். ஈஸ்வரானுகிரகம் இருக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் அடங்கி இருக்கும். அப்போதான் நம்ம என்ன பண்ணணும்னா சுவாமிகிட்ட நித்தியம் நித்தியம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கணும். அனாயாசேன மரணம் வினா தைரியேன ஜீவனம் இல்லையா. அனாயாசமான மரணம் கிடைக்கணும். புறத்தியார்ட்ட போய் எனக்கு நான் சாப்பிடணும், எனக்கு அனுகிரகம் ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்காதிக்கு வினா தைரியேன ஜீவனம். புறத்தியார நம்பின்னு இல்லாம இருக்கிறது சுவாமி அனுகிரகம் பண்ணணும் இல்லையா. அது ரொம்ப முக்கியமாச்சு. அது நம்மளோட சாமர்த்தியத்தை கிடைச்சிருமா? அது கோடி கோடியா பணம் வச்சிருந்தவாலாம் கூட ஒரு நாள்ல திடீர்னு பேங்க்ல எல்லாம் பைசா எல்லாம் செல்லாதுன்னு சொன்னோடனே அடுத்த நாளைக்கு போய் இன்னூத்தி வாசல்லாம் போய் நின்று வரலாம். கோடி கோடியா பணம் வச்சுட்டு பைசா இருக்கு சார், டிஜிட்டலா எடுத்து நான் கையில பைசா இல்ல, சிஸ்டம்ல ஏதோ பண்ணுங்கிற எல்லாம் வயசானவா புதுசா தெரியல சார், எனக்கு அக்கம் பக்கத்துல 10 ரூபா பணம் கொடுக்கும், என் புள்ள வந்தோடனே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றேன். அப்படிலாம் லோகத்துல அப்படிலாம் இன்னொருத்தர் போய் ஜீவனம் வினாதேன் எனக்கு கொடுங்கன்னு கேட்காதீங்க. சுவாமி வைக்கணுமே. சுவாமியோட அனுகிரகம் ஈஸ்வர அனுகிரகம் நம்ம குறையாம இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில எப்படி வேணா இது வேணா மாறலாம். நம்மளும் கஜேந்திரன் மாதிரிதான் கொட்டடிக்கப்படாது. எது பண்ணாலும் ஒரு தர்மத்துல இருக்கணும். நம்ம பண்ணக்கூடிய விஷயம் தர்மமா, அந்த தர்மத்தினால எல்லாம் சரியா நடக்கிறதா பார்த்துட்டு இருக்கணும். இவன் தர்மத்தை மீறி குடும்பத்தோட கொட்டாடிச்சுட்டு இருந்தான். இங்க வந்து பிடிச்சிருது. சரி கஜேந்திரன் முதல்ல பிடிச்சிருத்து. கஜேந்திரன் முதல்ல பிடிச்சோடனே என்ன ஆச்சுன்னா, இப்ப யானைக்கு பலம் இருக்கணும், முதலையோட பலம் யானைக்கு தானே உண்டு. இப்ப இவ்வளவு 16,000 யானை இருந்தது, என்ன பண்ணிட்டு அப்படின்னா கஜேந்திரனை பிடிச்ச உடனே எல்லாம் ஒரு க்ஷணம் தான் ஓடி போயிடுத்துடலாம். எல்லாம் ஓடி போய் கரையில நின்றுட்டு என்ன ஆச்சு கஜேந்திரான்னு கேட்டுதான். 16,000 யானையும் கஜேந்திரன் பிடிச்சோன்னு எல்லாம் ஓடி போய் கரையில நின்று. ஏன் அப்படின்னா எப்படி யானையும் கூட்டமா இருக்குமோ அதே மாதிரி முதலையும் கூட்டமா தான் இருக்கும் தண்ணியில. முதலையும் ஏன்னா அது வந்து ஜலராசி யானைகள்லாம் ஸ்தலராசி இல்லையா. யானைக்கு பூமியில பலம், முதலைக்கு ஜலத்துல பலம். அதுவும் கூட்டமா யானை மாதிரி தான் இருக்கும். ஒன்ன பிடிச்ச மாதிரி என்னைய பிடிச்சதுன்னா நான் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் நான் என்ன சேஃப்கார்ட் பண்ணிக்கணுமோ. அதனால என்ன பண்ணித்தான் எல்லா யானையும் ஓடிவே கரையில் நின்றுட்டு என்ன ஆச்சு கஜேந்திரன் கேட்டுதான். இது எப்படின்னா நம்ம குடும்பம் மாதிரிதான். குடும்பத்துல ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னா அந்த தலைவர் ஓடி ஆடி இருக்கிற வரைக்கும் அந்த தலைவருக்கு மரியாதையா இருக்கும். ஒரு கால் நன்னா ஓடினே இருந்தா திடீர்னு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா உடைய குடும்பத்தை தந்தி பறக்கும். அவருக்கு உடம்பு முடியலாமே என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் பாக்குறதுக்கு 4 நாள் தான் இருப்பா. 5ஆம் நாளைக்கு பிள்ளையிலே எல்லாம் சொல்லிக்காம கிளம்பிடுவோம். ஆபீஸ் லீவ் இல்லை, ஆபீஸ் லீவ் கிடைக்க மாட்டேங்கிறது, நான் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன், நான் ஊருக்கு போட்டு டிக்கெட் கிடைக்க மாட்டேங்கிறது, ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் டேட் சேஞ்ச் பண்ண முடியாது, ஆபீஸ் மேல லீவ் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தரா கிளம்பிடுவா. இந்த மாதிரி பந்துக்களும் விஷயத்தை கேட்டோன்னே வந்து விசாரிச்சுட்டு போயிட்டே இருப்பா. பாட்டுக்கு அப்படியே உடம்பு முடியா பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. யாரும் அங்க உட்காந்து நம்ம கூட இருக்க மாட்டா. இந்த யானையோட கூட்டமும் என்ன பண்ணித்தான் எல்லாம் மட்டும் கஜேந்திரா உனக்கு என்ன ஆச்சு முதல்ல பிடிச்சிருத்தான் கேட்டுட்டு கொஞ்ச நாள் எல்லாரும் சேர்ந்து ஓன்னு அழுதுவிட்டு என்ன பண்ணித்தான் ஒரு யானையை கிளம்பிடுது. எங்க கிளம்பிட்டுன்னா பக்கத்து காட்டுல போய் சாப்பிடணுமே. அவளுக்கு சரீர தர்மம் இருக்க, அது யானைக்கெல்லாம் சரீர தர்மங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பக்கத்துல எங்க ஒரு காடை தேடி ஓடி போயிட்டுதான். சரி மத்தவாள் ஓடி போயிட்டா, இந்த பொண்டாட்டி பிள்ளைகள் 100 யானைகள் இருக்கு, அதெல்லாம் அப்படி போக முடியாது. ஏன்னா அதெல்லாம் பந்துக்களோன்னு முக்கியமான ஆத்ம பந்துக்களோன்னு உடனே போக முடியாது. அப்படி விட்டுட்டு போனா ஊர்ல இருக்கிறவங்க தப்பா பேசுவா. மத்த யானைகள்லாம் விசாரிச்சுட்டு போய் சாப்பிட போயிடுதான். இந்த யானையெல்லாம் மட்டும் என்ன பண்ணிதான் ஒவ்வொன்னு அழுதுண்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஒரு 4 கரும்பை கொண்டு வந்து இந்த கரையில இருந்து தூக்கி போடுறதான் கஜேந்திரனுக்கு. ஏன்டா கிட்ட போய் கொடுக்கணும், கிட்ட போனா முதல்ல பிடிச்சிருமோன்னு பயம். கரையில இருந்து ஏன்டா தூக்கி போடுறது அப்படின்னா நம்ம சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு உடம்புன்னே அவனை கவனிக்காம விட்டுட்டா 10 பேர் சொல்லக்கூடாதுன்னு இல்லையா. இந்த மாதிரி பந்துக்கள் என்ன பண்ணுவா, பொண்டாட்டி பொருள் எல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா நமக்கு ஒரு உடம்பு வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ப்பா, டாக்டர்கிட்ட சொல்லுவா சுவாமி அனுக்குறோம் போகணும், 2 நாள்ல வந்தோம்னா அது வரைக்கும் மரியாதை. டாக்டர் பார்த்துட்டு இல்ல இவருக்கு ஒரு மாசம் இங்கதான், இவருக்கு இங்கதான் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம், 1 மாசம் இங்கதான் இருக்கணும் அவர், அதனால நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, மொத்தத்துல நான் எல்லாம் இவரை வச்சுதான் நான் மற்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கே அப்படின்னு சொன்னாருன்னா முதல்ல புள்ள கிளம்புமா. அப்புறம்
சின்ன பையன் கிளம்புவான், பெரிய பையன் கிளம்புவான், மாட்டு பொண்ணு கிளம்புவா, பேரன் பேத்தினா கிளம்புவோம். நான் பொண்டாட்டி மாத்திரம் அப்படி உடனே கிளம்ப முடியாது. ஏன்னா ஆத்துக்காரனும் அப்படியே உட்காண்டே இருக்கும் செத்த நாளைக்கு. அப்புறம் மெதுவா என்ன பண்ணுவா, இவரை பத்தி உடனே வரா மாதிரி தெரியலையா, அங்க ஒரு வாட் பாய் இருப்பான், அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட ஒரு 100 ரூபா பணத்தை கொடுத்து, இவருக்கு இப்படி உடம்பு ஆனோடனே ஆத்துல வீட பூட்டாம வந்துவிட்டேன், பால்காரன் பாலை போட்டு போயிருப்பான், பேப்பர்காரன் பேப்பரை போட்டு போயிருப்பான், அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, 100 ரூபா பணத்தை கொடுத்து நீ வச்சுக்கோ, டாக்டர் ஏதாவது எமர்ஜென்சி சொன்னா போன் பண்ணு, அவளும் கலையும் போடுவான். பந்துக்களால அவ்வளவுதான் பண்ண முடியும். அது அவளோட தப்பு கிடையாது. ஏன்னா இன்னொருத்தரைய காப்பாற்ற முடியும், யாரால இது சொல்ல முடியும் இல்லையா? ஒருத்தருக்கு மரணம் வருங்கிறது யாரால தீர்மானம் பண்ண சொல்ல முடியும்? முடியாது. இன்னைக்குதான் அத்தியவா அப்த சதாம் தேவா மிருத்யுர்வை பிராணினான் துருவான்னு ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு இடத்துல வருது. ஒருத்தரோட மரணம் இப்பவா இல்ல 100 வயசுக்கு இருப்பாருன்னு யாருக்கு யாரும் எழுதி கொடுக்க முடியும்? மாதிரி ஏதாவது இருந்தார், நல்லா இருந்தார், திடீர்னு கீழே வந்துவிட்டார், கூட்டின்னு வந்துட்டோம். அதனால நானும் ஆத்துக்கு போயிட்டு வந்தோம், அவளும் கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி பந்துக்களும் கிளம்பினா பொண்டாட்டி பிள்ளைலாம் என்ன பண்ணிட்டு இந்த கரும்பெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு, அதுவும் என்ன பண்ணிட்டுன்னா கொஞ்ச நாள் பார்த்தது, சரி இவனால இனிமே பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா, பொண்டாட்டி புள்ளியும் கை விட்டு தான் கூட்டத்துக்குள்ளே அடுத்த தலைவனை தேர்ந்தெடுத்துன்னு போயிடுது. அதுவும் போயிடுச்சுன்னா எங்க போயிடுச்சுன்னா, இந்த கஜேந்திரன் வந்து முதல்ல பிடிச்சது இல்லையா, முதலையோட பல்லு குத்தினா ரொம்ப வலிக்கும் இல்லையா, வலியில கத்துவானோன்னு ஓன்னு இவன் கத்தினா அவளுக்கு காதுல விழுந்தா அவளுக்கு மனசு தாப்பப்படுமா இல்லையா? ஆத்துல யாரோ வயசானவா இருக்கா, அப்பா அம்மா இருக்கா, முடியல படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா, பெட்ல படுத்துட்டு இருக்கிறத ஐயோ முடியலையே அம்மா அம்மா கத்தினா குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னா, ஐயோ வயசானவா கத்துறாளு, சாப்பிடத்த தாபம் இறங்காது. இந்த யானை எல்லாம் என்ன பண்ணித்தான், இந்த மாதிரி கத்தினா ரொம்ப தாபமா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இவனோட சத்தமே காதுல விழாத அளவுக்கு தூரத்துக்கு போயிடுத்தான் யானைகள்லாம். இவன் கத்தினா கூட காதுல விழாத அளவுக்கு தூரத்துக்கு போயிடுத்தான். பந்துக்களால அத்தனை தான் பண்ண முடியும். நம்ம இவ்வளவு நாளைக்கு யார் நமக்கு சொந்தம், யார் பந்தம், யார் நண்பர்கள் நினைச்சோமோ எல்லாரும் எப்போ வரைக்கும் நமக்கு கூட இருப்பான்னா, நம்மளால 10 ரூபா பிரயோஜனம் இருக்கு, நம்மளால அவளுக்கு ஒரு சௌக்கியம் இருக்குன்னா தான் அவ வந்து நம்ம கூட இருப்பா. நம்மளால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்குன்னா சில நேரத்தை விட்டுட்டு போடுவா. எல்லா யானையும் போயிடுத்து. இப்ப யாரு சத்ருன்னு நினைச்சோம்னா அந்த சத்ரு மட்டும் தான் கூட இருக்கா. அப்போ இந்த யானையும் இந்த முதல மாத்திரம் தான் கூட, 2 பேர் தான் நிக்கிறா. இவ இந்த யானையெல்லாம் போயிடுத்தா, பந்துக்களோட பலமும் போயிடுத்து. என்ன பண்ணிட்டு யானை தன்னோட சொந்த பலத்துல அப்படியே மெதுவா 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 இழுத்துட்டு அப்படின்னு வந்து கரைக்கு வருதான் அந்த யானை கஜேந்திரன். அது வரைக்கும் முதல்ல சும்மா இருக்கு. இவன் 10 அடி இப்படி வெளில வந்த உடனே அது 20 அடி உள்ள இழுத்துட்டு போறதான். முதல்ல இவன் 10 அடி கரைக்கு வந்தான்னா முதல்ல வந்து 20 அடி இவன் உள்ள இழுத்துட்டு போறது. ஏன் அப்படின்னா முதலைக்கு ஜலத்துல பலம். கோவில்ல தேர் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? தேர் இழுக்கிறதா பார்த்தோன்னா தேர் 4 அடி நடக்கிறதுக்கு 4 அடி நகரத்துக்குள்ள இழுக்கிற 10 அடி போடுவான். இந்த மாதிரிதான் தேர் உடனே நீ 10 அடி போனா தேர் 2 அடி நகரும். அந்த மாதிரி இவன் இந்த யானை என்ன பண்ணித்தா 10 அடி நான் வந்து 20 அடி உள்ள எடுத்துன்னு போறது. இப்படியாக மாட்டின்னு இந்த யானை வந்து நினைச்சுட்டு ஐயோ நம்ம வந்து ஏடாவளமா மாட்டிட்டோமே, என்ன பண்றதுன்னு தெரியல, இப்ப நம்மள யாரு காப்பாத்துவா அப்படின்னு சவுத்துல வரைஞ்ச சித்திரம் மாதிரி யானையை முதல்ல மாத்தினா நடு குளத்துல மாட்டின்னு முழிச்சுட்டு இருக்கு. சவுத்துல வரைஞ்ச சித்திரம் மாதிரி மாட்டி முழிச்சுட்டு இருக்கு யானை, என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்படியா எப்படின்னா 1000 வருஷ காலம் இருக்கு. 1000 வருஷ காலம் என்னோட பந்துக்கள் காப்பாத்துவா, என்னோட பொண்டாட்டி பிள்ளை காப்பாத்துவா, என்னோட பலம் என்னை காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு 1000 வருஷத்தை ஒழிச்சுட்டு இதுக்கப்புறம் தனக்கு முடியல அப்படின்னதுக்கு அப்புறம் தான் பிராக் ஜென்மனி அனுசுக்ஷிதம்னு இதுக்கு முன்னாடி இதுக்கு மேல நம்ம காப்பாத்துறதுக்கு ஒருத்தரால தான் முடியும் அப்படின்னு 1000 வருஷ காலம் கழிச்சுதான் பகவானோட ஸ்மரணமே அதுக்கு வந்துதான். 1000 வருஷம் காலம் கழிச்சு எப்படி அதுக்கு வந்தது அப்படின்னு கேட்டா அதோட பூர்வ ஜென்மத்துல பூஜை பணத்தோட பிரதிபலன் அதுக்கு இப்ப அதுக்கு ஒரு க்ஷணம் புரிச்சுது. புரிச்ச உடனே ஆஹா நம்மள இனிமே பகவான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கஜேந்திரன் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்றது. ரொம்ப ஸ்தோத்திர சிரேஷ்டம்னு சொல்லுவா. ரொம்ப உத்தமமான ஸ்லோகம். 32 ஸ்லோகம் கிட்ட 32 ஸ்லோகமும் நிர்குண பரபிரம்மான ஸ்தோத்திரம். இன்ன ரூபம் இன்ன குணம் இன்ன தேவதைன்னு அது கூப்பிடல, நிர்குணமாவே தான் சொல்றது. ஸ்தோத்திரத்தை கஜேந்திரன் தன்னோட வழியில சிரமத்துல சொல்றது, சிரமப்பட்டுன்னு சொல்றது. அந்த சிரமப்பட்டுன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு தேவதைகளா வந்துட்டு போறதான். இவன் நம்மளதான் கூப்பிடறான்னு வந்துட்டு இல்ல இல்ல நம்மளை கூப்பிடல, நம்மளை கூப்பிட ஒவ்வொரு தேவதையா போயிட்டே இருக்கு. ரொம்ப உத்தமமான ஸ்லோகம் அது.
நமோ பகவதே தஸ்மை யதயே தச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாயாபிதீமஹி யஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் யயிதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாஸ்ச பரஹ தம் பிரபத்யே ஸ்வயம்புவம். இந்த லோகத்துக்கு யார் காரணமோ, நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமாம்னாய மகார்ணவாய நமோபவர்காய பராஜனாய. இந்த லோகத்துக்கு யார் காரணமோ, மூல காரணமோ அந்த பரபிரமத்தை கூப்பிடுறோம். இந்திரன் வரான், அக்னி வரான், யமன் வரான், எல்லாரும் வந்துட்டு ஸ்தோத்திரம் பண்றதை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து மூல காரணத்தை கூப்பிடுறா. நம்மளாம் மூல காரணம் கிடையாது. நம்மளாம் வந்து இந்திரனோ அக்னியோ யமனோ வந்து பகவானுக்கு கீழே வேலை செய்யறவாதான் எல்லாருமே. இவெல்லாம் வந்துட்டு போயிட்டு பாக்குறா, இவன் நம்மளை கூப்பிடல ஒரு தேவதையா போறது, அப்படி ஆகாசமா போறது ஃபுல்லா அது பாக்குறது. யானை பார்த்துட்டு இருக்கு, ஐயோ நம்ம கூப்பிடுறோம் யாருமே காப்பாற்ற வர மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு நாள் கூப்பிட்டு இருக்கு. குணார விச்சன்ன விதூஷ்பபாய தத்போஷ விபூர்த்தித மானசாய நைஷ்கர்மிய பாவேன விவர்ஜிதாகம ஸ்வயம் பிரகாசாய நமஸ்கரோமி மாதృக்பிரபன்ன பசுபாச விமோக்ஷனாய முக்தாய பூரி கருணாய நமோலயாய ஸ்வாம்சேன சர்வனுபிரஹன்னவஸ்மி பிரத்யக்ருஹே பகவதே பிரஹதே நமஸ்தே ஆத்மாத்மஜாப்தகிரஹ வித்தஜனேஷு சக்தைஹி துஷ்பிராபனாய குண சங்க விவர்ஜிதாய முக்தாபிஹி ஸ்வஹிருதயே பரிபாவிதாய ஞானாத்மனே பகவதே நம ஈஸ்வராயா. இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு கடைசியில யாருமே வராத சந்தர்ப்பத்துல இப்படி யானை வந்து இப்படி ரொம்ப சோர்ந்து போய் தன்னோட எல்லா பலமும் போயிடுது. தனக்கு மேல யாருமே பலம் இல்லை அப்படின்னு நினைச்ச யானைக்கு என்ன ஆயிடுதுன்னா, சுவாமி எதிர்க்க வரான்னு கண்ணுக்கு தெரிகிறது, சோங்கி போய் இப்படி கிடக்கு. கீழே கொடுக்கக்கூடிய கீழே இந்த குளத்துல இருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்தை பொறிச்சு போட முடியலையா. ஒரு தாமரை புஷ்பத்தை பொறிக்கிறது சாதாரண மனுஷனாலேயே முடியும், இழுத்தா வந்து. ஆனா அப்பேற்பட்ட யானைக்கு யானை பலம் இருக்குன்னு சாதாரணமா சொல்லுவா. அப்பேற்பட்ட யானைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சுவாமி கண்ணுக்கு முன்னாடி வரான்னு தெரிஞ்ச உடனே கீழே இருக்க புஷ்பத்தை பிடிச்சி சுவாமி தூக்கி போட முடியா. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு பொறிச்சு கையில வச்சு அப்படி கொடுக்கறதான் யானை. இது நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம கிட்ட பெரிய பலம் இருக்கு, பைசா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் எதுவுமே நமக்கு வந்து சமயத்தை கை கொடுக்காது இல்லையா. நம்ம மனுஷாலோட புத்தியில சொல்றோம், அந்த கஜேந்திரன் மாதிரி எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறமா சுவாமியை போய் ஸ்தோத்திரம் பண்ணணுமா, சந்திரன் நின்று ஸ்தோத்திரம் பண்ணணுமா, இல்ல நீங்க சௌக்கியமா இருக்கிறது சொல்லணுமா. அதனால ஆழ்வார்கள்லாம் சொல்லும் போது, துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்வெடுத்து துணையாவர் என்றேன் ஒப்பிலேன் ஆகிரும் நின்னடைந்தேன் யானைக்கு நீ அருள் செய்தமையா. யானைக்கு நீ அனுகிரகம் பண்ணியப்பா. எப்பன்னா, எய்ப்பு வந்து என்னை நெளியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். என்னோட கடைசி காலம் வந்துருச்சுன்னா அன்னைக்கு நான் உன்னை நினைப்பேன்னு சொல்ல முடியாது. என்னோட கடைசி காலத்துல பகவான் நினைச்சுக்கிறேன்னு யாராவது இன்னைக்கு நான் சௌக்கியமா விளையாடிக்கிறேன்ப்பா, நான் என்னோட இஷ்டப்படி இருக்கேன், என்னோட கடைசி காலத்துல நான் சுவாமியை நினைச்சுக்கிறேன்னா சொல்ல முடியாது. உன்னோட கடைசி காலம்னு யாருக்கு தெரியும்? ஒருத்தரோட கடைசி காலை தான் யாருக்கு தெரியும். நன்னாதான் சார் இருந்தா, நேற்றுக்கு நன்னா இருந்தாலே, காத்தாலும் நன்னா இருந்தாலே, மத்தியானம் கூட போன்ல பேசினாரு சார், அதுக்குள்ள எப்படி சொல்றேன், எப்படி தகவல் வருது அப்படிங்கிறா. கடைசி காலம் இதுதான் யாரால தீர்மானம் பண்ண முடியும்? முடியாது இல்லையா. ஆழ்வார்கள்லாம் சொல்லும் போது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என் அரங்கத்தரவனே பள்ளியான். அன்னைக்கு என்னால சொல்ல முடியுமா முடியாதான்னு தெரியாது. அன்னைக்கு சொல்றதுக்கு பதிலாக நான் இன்னைக்கே சொல்லி விடுறேன். நீ என்ன பண்ணணும்னா, நான் இன்னைக்கு சொன்னதை வச்சுட்டு ஒரு கால என்னால அன்னைக்கு சொல்ல முடியலன்னா, அன்னைக்கு அவன் என்ன சொன்னான்ப்பா, அதை நான் இன்னைக்கு சொன்னதா நினைச்சுட்டு உன்னை நான் கரையேற்றுறேன்னு எனக்கு அனுகிரகம் பண்ணி சொல்றேன். தெரியவாள்ல. சுவாமி எப்ப ஸ்தோத்திரம் பண்ணணும்? நன்னா இருக்கிறதையே ஸ்தோத்திரம் பண்ணணும். கை கால் நன்னா இருக்கிறதையே சுவாமிக்கு பூஜை பண்ணணும் இல்லையா. கை கால் நன்னா இருக்கிறதையே மலை கோயிலாம் போயிட்டு வந்துடணும். அங்க பிரச்சனை எது பதிலாக பண்ணணும்னா எல்லாமே நன்னா இருக்கிறதையே பண்ணணும். எந்த ஒரு நல்ல காரியமும் நாளைக்கு பண்றேன்னே இருக்கக்கூடாது. நாளைக்குங்கிறது லோகத்துல எல்லாருக்கும், லோகத்துல நித்திய நித்திய சூரிய உதய சூரியாஸ்தமனம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா நம்ம இருப்போமாங்க கொஸ்டின் மார்க் இல்லையா. நாளைக்குங்கிறது நமக்கு ஹேத்துவான வார்த்தையே கிடையாது. அதனால ஒரு நல்ல காரியம் பண்றோம்னு சொன்னா அது இன்னைக்கே பண்ணிடணும், உடனே பண்ணிடணும். அப்படி இருக்க ஒரு கஜேந்திரனுக்கு ஒத்தத்திரையா கூப்பிட்டு தான் கடைசியில யாருமே வராத சந்தர்ப்பத்துல சந்தோமயேன கருடேன்னு வேத ரூபமாகிய கருடன் மேல பகவான் நாராயணர் வந்தாராம். சந்தோமயேன கருடேன்னு. வேதத்துக்கு சந்தஸ்ன்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா. வேதத்துக்கு சந்தஸ், நிகமம், ஆகமம் அப்படின்னா ஒரு வார்த்தை உண்டு வேதத்துக்கு. காயத்ரி, மாதா, நிகமம், ஆகமம், சந்தஸ் இதெல்லாம் வேதத்தை குறிக்கக்கூடிய சொல்லு.
வேதமயமாகிய கருடன் மேலே வந்தான் அப்படிங்க வார்த்தை இருக்கு. சந்தோமயேன கருடேன. அது என்ன வேதமயமாகிய கருடன் மேலே வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானை எதனால அறிய முடியும்னா வேதத்தினாலதான் அறிய முடியும். பரமேஸ்வரன் எப்படி அறிய முடியும்னா தர்மத்தினாலதான் அறிய முடியும். விஷ்ணுவே வேதத்தினாலையும் பரமேஸ்வரன் தர்மத்தினால்தான் அறிய முடியும். அப்படியாக சந்தோமயேன கருடேனேன்னு பகவான் மேலே இந்த வரதை பார்த்துட்டு உடனே இந்த யானை என்ன பண்ணிட்டான், அந்த கீழே குளத்துல இருக்கக்கூடிய அந்த புஷ்பத்தை ரொம்ப சிரமப்பட்டு உருபலேன ரொம்ப பலங்கள்லாம் போய் சோந்தஸ்ய ரசி உருபலேன கிரகீத ஆர்த்தா திருக்ஷ்வாகருத்மன்னே ஹரிகம் ஹரிங்க உத்பாத சக்கரம் உத்திட்ய சாம்புஜகரம் கிரமாக கிருச்சம்னு நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. ரொம்ப சிரமப்பட்டு இந்த புஷ்பத்தை தாமரை புஷ்பத்தை எடுத்து இந்த சுவாமி கிட்ட அப்படி தூக்கி கூட போட முடியலையா, அப்படி கையை தூக்குறதே சுவாமி வந்து அந்த புஷ்பத்தை வாங்கிட்டார். எப்படி சொல்லிட்டுன்னா, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, நீதான்ப்பா உலகத்துக்கு குரு, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு அது ரொம்ப சிரமப்பட்டு அந்த தாமரை புஷ்பத்தை அப்படி சுவாமிகிட்ட கொடுக்க, சுவாமி அதை கை நீட்டி வாங்கிட்டு எடுத்துட்டு என்ன பண்ணாருன்னா, சக்கரகிருத்து நக்கரவதனம்னு தன்னோட சுதர்சன சக்கரத்தை கொண்டு முதலைய சம்ஹாரம் பண்ண, முதலோட கழுத்தை வெட்டினார். உடனே முதலைக்கு சாப விமோசனம் ஆயிடுச்சு. இங்க நமக்கு ஒரு கேள்வி வருது, கஷ்டப்பட்டது என்னமோ கஜேந்திரன், ஸ்தோத்திரம் பண்ணது என்னமோ கஜேந்திரன், கூப்பிட்டது என்னமோ கஜேந்திரன், வந்தது கஜேந்திரனுக்காக. ஆனா முதல்ல யாருக்கு வந்து சாப விமோசனம்னா அந்த முதலைக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா பெரியவாள் எங்க அழகா ஒரு வாக்கியம் சொல்லுவா, நமக்கு பகவான ஸ்தோத்திரம் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, பிரித்திய பிரித்திய தவ பிரித்திய பிரித்தியன்னு தன் அடியாருக்கு அடியாராகவாது என்ன பிறக்க வச்சிரு. பகவான் யாராவது ஸ்தோத்திரம் பண்றா, ஒரு சாதுக்கள் இருக்கான்னா எனக்கு சாதுவா இருக்கிறதுக்கு தெரியல, சாது லட்சணம்னா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா யாரோ ஒரு சாது இருக்கான்னு சொன்னா அந்த சாதுவை நீ ஆசிரியிச்சிருந்தா கூட போருமா. பிரித்திய பிரித்திய தவ பிரித்திய பிரித்திய. பக்தனுக்கு பக்தனோட வீட்டுல ஒரு பரிச்சாரகன் சமையல்காரனா இருந்தா கூட எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுப்பா. ஏன் அப்படின்னா அவனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு, அவனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு ஒரு கிருப்பை பண்ணிடுவே நீ அப்படின்னு இங்க என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு வந்து சுவாமி ஸ்தோத்திரம் பண்ண தெரியல, எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியலனாலும் யாராவது ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவாளை போய் ஆசிரிச்சு அவளுக்கு பாத சேவனை பண்ணினேன்னு சொன்னா அவனுக்கு அனுகிரகம் பண்ணும்போது முதல்ல உனக்கு அனுகிரகம் ஃபர்ஸ்ட். கூட்ட தினமோ கஜேந்திரன், முதல்ல அனுகிரகம் யாருன்னா இவனுக்கு முதலைக்கு ஊஹுக்கு. அவனுக்கு சக்கரகிருத்து நக்கரவதனம்னு அவனை முதலைய சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு ஊஹுங்கிற கந்தர்வன் திரும்ப அவனுக்கு சுரூபம் கிடைச்சிருத்து. இந்த கஜேந்திரனுக்கு என்னன்னா சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு. சாப விமோச்சனம் கிடைச்சு பகவான் வந்து தொட்டார், உனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது. உடனே வந்து சாரூபியத்தை கொடுத்தார் சுவாமி. சாரூபியத்தை கொடுத்து கஜேந்திரன் கூப்பிட்டார், கஜேந்திரா உனக்கு நீ வந்து ரொம்ப உத்தமமான பக்தன், நீ ஏன் நான் நிர்குண பரபிரமான ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன், உனக்கு இப்ப நீ பண்ண ஸ்தோத்திரத்துக்கு ஒரு பலஸ்ருதி வேணுமோனும், எந்த ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாலும் பலஸ்ருதி வேணும். இந்த இடத்துல பகவானே தன்னோட முகாரவிந்தத்தினால ஒரு பலஸ்ருதி சொல்றார். என்னன்னா கஜேந்திர மோட்ச சரித்திரத்தையோ இந்த கஜேந்திர மோட்ச ஸ்தோத்திரத்தையோ இல்ல இதெல்லாம் கூட தெரியலாலும் கஜேந்திர வரதானாவது வாயினால இந்த நாமாவையாவது வெடிகாலம்ன்ற, அதாவது 3ஆம் ஜாமம்னு சொல்லுவா, இந்த 3 மணிலே 4:30 மணிக்குள்ள இந்த சந்தர்ப்பத்துல யார் ஸ்மரிக்கிறாளோ, யார் ஸ்தோத்திரம் பண்றாளோ, யார் சிரவணம் பண்றாளோ அவளுக்கு கடைசி காலத்துல நான் உனக்கு எப்படி வந்து அனுகிரகம் பண்ணணும் அந்த மாதிரி அவளுக்கும் வந்து அனுகிரகம் பண்ணுவேன்னு பகவானே தன்னோட முகார விந்தத்தினால இங்க ஒரு பலஸ்ருதி சொல்றார். அது மாத்திரம் இல்லாதக்கு அவனுக்கு சாப விமோச்சத்தையும் கொடுத்துட்டு சுவாமி சங்கநாதம் பண்ணாரா, தன்னோட பாஞ்சஜன்யத்தை கொண்டு சங்கநாதம் பண்ணாரா. இந்த கஜேந்திரனை வந்து காப்பாத்துறதுக்காக சுவாமி ஒரு அவதாரம் பண்ணார். இந்த அவதாரத்துக்கு ஹரின்னு பேரு. எப்படி இரண்யாட்சன் இரண்யகசிபு வதம் பண்றதுக்கு எப்படி வராக அவதாரம் சிம்ம அவதாரம் பண்ணாரோ, இந்த கஜேந்திரனுக்காக வந்த சுவாமிக்கு ஹரின்னு பேரு. ஹரின்னா நம்மளோட பாபத்தை போக்கக்கூடியவர். ஹரி ஹரன், ஹரன்னா பாபம் இல்லையா, ஹரன்னா பரமேஸ்வரனுக்கு பேரு. பரமேஸ்வரன் ஏன் ஹரன்னா பாபத்தை போக்கக்கூடியவர், ஹரினாலும் அதே சப்தம் தான் சொல்லப்படுறோம். அப்பேற்பட்ட ஹரியாக வந்தார் அப்படின்னு வந்து சொல்றது. அந்த சந்தர்ப்பத்தை சங்கநாதம் பண்ணார. ஏன் சங்கநாதம் பண்ணாரு சொன்னா, இந்த ஏற்பட்ட சம்சார சாகரத்துல ரொம்ப பாபத்துல பந்துக்களுக்கு நடுவுல மாட்டினுக்கு ஒரு ஜீவனை நான் வந்து ஒரு ஜீவன் கரையேறி என்ன ஆசிரிச்சு கரையேறி விட்டான்னு லோகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக சங்கநாதம் பண்ணாரா. சங்கநாதம் பண்ணிவிட்டு
அந்த கஜேந்திரன்ட்ட சொல்றாரு, ஏ கஜேந்திரா, உனக்கு நான் இப்ப சாப விமோசனம் கொடுத்துட்டேன். உன்னோட பந்துக்கள் உன்னோட கூட்டம் தான் இங்க பக்கத்துல தான் ஒரு காட்டுல திரிஞ்சுட்டு இருக்கு. உன்னை வேணா அங்க போய் கொண்டு விட்டுட்டுமான்னு கேட்கிறாராம் பரம பகவான். கேட்ட உடனே இந்த கஜேந்திரன் என்ன சொல்லித்தான், நம்மளாம் என்ன சொல்லுவோம், நமக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டோம், சரியான உடனே டாக்டர் கேட்கிறா, சார் சரியா எடுத்து ஆத்துக்கு போலாமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஆத்துக்கு போலான்னு சொல்லுவோம். ஆனா அந்த கஜேந்திரன் என்ன சொல்லிட்டு, வேண்டாம் சுவாமி, என்ன திரும்ப அந்த கூட்டத்துல போய் விடாதீங்க. யாரெல்லாம் எனக்கு பந்துக்கள் நினைச்சோன்னா எல்லாரும் விட்டுட்டு போயிட்டா, யார் எனக்கு சத்ருன்னு நினைச்சோன்னா அவன் தான் கூட இருந்தான். ஆனா எங்க 2 பேரும் அனுகிரகம் பண்றதுக்காக நீங்க வந்திருக்கேன், எனக்கு இனிமே இது வேண்டாம், எனக்கு ஞானத்தை கொடுத்துட்டு, ஆனா நீங்க என்ன உங்களோடய வச்சுக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்க அவனையும் ஆயிடுச்சுன்னு சுவாமி வைகுண்டத்துக்கு போனான். இப்படியாக கஜேந்திர மோட்சங்கிறது ரொம்ப உத்தமமான சரித்திரம். சாதாரணமா பார்த்தா யானை 5 அறிவு உள்ள யானை தான். அந்த 5 அறிவு உள்ள யானைக்கு கதை சொல்ற மாதிரி சுகாச்சாரியால் நமக்கு அழகா அந்த பரீட்சத்துக்கு சொல்ற மாதிரி நமக்கு எல்லாம் சொல்லிட்டார். நம்மளும் 5 அறிவு ஜீவன் மாதிரி பந்த பாசத்தெல்லாம் கட்டுப்படாதிக்கு பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பகவானை ஸ்மரிச்சுட்டு ஈஸ்வர அனுகிரகத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னா கடைசி காலத்தை கஜேந்திரனுக்கு வந்தா மாதிரி நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுவார். அப்படியாக சுவாமி சொல்லியிருக்காரு. இந்த கஜேந்திர மோட்சத்துக்கு ஒரு பலசுத்தியை சொல்லி, இந்த கஜேந்திர மோட்சத்தை யாரு சொன்னா அப்படின்னு கேட்டா, ஒரு சமயத்துல அகஸ்தியாச்சாரியார் மலையபருவத்தோட அடியில உட்கார்ந்து சொன்னார். அப்படியாக எங்கப்பா எனக்கு சொல்லியிருக்காரு சொல்லி சுகாச்சாரியார் பரீட்சத்துக்கு சொன்னான்னு இப்படியாக பாகவதத்துல ஒரு சரித்திரம் வருது. அப்பேற்பட்ட சரித்திரத்தை தான் இன்றைய தினம் நம்ம ரொம்ப யதாசக்தி அப்படி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தோம். இந்த கஜேந்திரவர்தன் அப்படிங்கிறது பாகவத புராணத்துல உள்ள சரித்திரம். அது சொன்னோம். அண்ணா சொன்னார் மேற்கொண்டு குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி ஏதாவது சரித்திரங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு. அதுல இன்னைக்கு நம்ம எடுத்துன்றதுக்கு இருக்கு குண்டலீக சரித்திரம். ஆமா, அவசியம் எல்லாரும் கஜேந்திரவரத நாராயண 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 நாராயண